ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் லெஜெண்ட் ஆஃப் சென்லி எபிசோட் 14ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹெவன்லி லார்டை தான் காட்டுறாங்க. டீமன் ரிலம்லேருந்து அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு. நம்ம ஃபோராங் பண்ண சம்பவங்கள் எல்லாத்தையும் அதில் அடுக்கடுக்க அடுக்கி வச்சிருக்கு. அதை கேட்டு நம்ம ஹெவன்லி லார்டும் அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு. டீமன் ரிலம்லேருந்து நம்ம ஃபோராங்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படியே பயந்துட்டு இருக்க. அவன் இங்க உடனே வந்தாகணும். அவன் கைய கால உடைச்சி மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத நான் உனக்கு கத்து தரேன். அப்படியே இப்ப நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயின் அவங்க சோல்ஜர்ஸ் கேங்கோட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு ஒருத்தர் கால ஒருத்தர் கட்டிக்கிட்டு அப்படியே கேம் விளையாண்டுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. சரி, நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ, உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ஞாபகம் இருக்கா? ஜெனரலா இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு, இந்த நேரத்துல இந்த மாதிரி பசங்க கூட சுத்தலாம் நல்லாவா இருக்குன்னு நம்மால் கேட்க, நம்ம ஹீரோயினும் இப்ப எது நல்லா இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் கண்ட மணிக்கு சுத்திட்டு இருக்கிறது மட்டும் நல்லா இருக்கா? இன்னைக்கு நம்மால் ஃபோராங் முன்னாடி அவங்கள நோஸ்கட் பண்ணதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. அவங்களும் அப்படியே ஒரு கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நம்மால் அப்படியே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ போய் படுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. வர வழி இல்லாம நம்ம ஹீரோவும், நான் ஒரு காடு, எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கிடையாதுன்னு சொல்ல, நல்லது, ஆனா எனக்கு இருக்கு, நான் என் மக்களை பாதுகாக்கணும், நான் பண்ண வேண்டிய கடமைகளும் எனக்காக காத்துட்டு இருக்கு, இதுக்கு மேலேயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்மளும் அப்படியே ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம மோஃபுங்க ஆள் சம போதையில ஒரு இடத்துல நின்று வாந்தி எடுத்துட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம ஃபூராங்க, இவனை காண்டேத்தினாதான் அவ டென்ஷன் ஆகுறா, அப்பனா நம்ம இதே ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒரு பின்னாடி வந்து மோஃபங்கன்னு கத்து ஆளும் டக்குன்னு ஒரு உதவி விட்டு ஆள் அப்படியே பறக்க போயிடுறாரு. ஏண்டா அடி வாங்கி சாகணும்னு உனக்கு என்ன வேண்டுதலான்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே ஒரு கிட்ட வர, என்ன கொன்னுடாதன்னு சொல்லிட்டு பயந்து போன நம்ம ஃபூராங்க டக்குன்னு அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் விடியுது. மெய்ட் வந்து நம்ம ஹீரோயின் ரூமை தட்டுறாங்க. டீமன் லார்ட் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாங்க. அவங்களும் என்னாச்சுன்னு போய் பார்க்க அங்க நம்ம மோஃபங் வண்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. நேத்து ஃபூராங் வீக் வாட்டர் பிரிட்ஜ் வழியா மோட்டர் வேல்டுக்கு போய் இருக்காரு. ஏன் திடீர்னு என்னாச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம மோஃபங், நான் தான் அவரை அட்டாக் பண்ணிட்டேன், அந்த பயத்துல தான் அவர் ஓடிட்டாருன்னு சொல்றாரு. சரி சரி விடுங்க, மோட்டர் வேல்டுக்கு தானே போயிருக்கான், அங்க உனக்கு பெருசா என்ன பிரச்சனை வந்துட போகுது. டீமன் லார்ட் அவங்களுக்கு வந்து லெட்டர் எடுத்து காட்டுறாங்க. இன்னும் 3 நாளுக்குள்ள அவரை நம்ம இமோட்டல் ரிலம் அனுப்பி ஆகணும். ஆனா பிரச்சனை இல்ல, மோட்டல் வேல்ல டைம் மெதுவா தான் போகும், அதனால உனக்கும் அதிக நேரம் கிடைக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயினை தான் அவங்க போக சொல்றாங்க. அப்படியே உங்களுக்கும் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்கவும் நேரம் கிடைக்கும்ல. நான் என்னோட விதியை ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக அவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம டீமன் லார்டும் அவன் ஜிங்ஸி சிட்டில இருக்கான்னு சொல்லி அப்படியே கத்துறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ரோஃபங்க ஆள் ஏதோ ஒரு இடத்துல மயங்கி கிடக்காரு. அங்க இருந்து சின்ன பசங்களாம் அவர் அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவரும் டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு, இது என்னடும் பார்த்தா டிமண்ட்ல மாதிரி தெரியலையே, அப்பனா இது வேற உலகமா, நாம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டனான்னு சொல்லி ஆள் ஒரு பக்கம் குசியாக. சரி, இனிமே நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி அந்த சின்ன பசங்களுக்கும் நிறைய சில்வர் காயின் அப்படியே பறக்க விட்டுட்டு அவர் அப்படியே கிளம்ப போறாரு. அங்க பார்த்தா நிறைய ஈவில் ஆர்எஸ் மாதிரி ஏதோ சுத்திட்டு இருக்கு. ஒரு செகண்ட் இது என்னன்னு யோசிச்சுட்டு, சரி என்ன வருந்தானே, நம்ம லைஃபை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இப்ப நேரா குயிசங் சிட்டிக்கு தான் வராங்க. அப்படியே அந்த இடத்துல அவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கு. அங்க ஒரு கப்பலுக்கு மேரேஜும் நடந்துட்டு இருக்கு. அவங்களும் அந்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கோல்டு பீஸை கிஃப்டாவும் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நேரா அவங்க நம்ம ஹீரோ கூட இருந்த அந்த வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த இடமே அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு. ஃபுல்லா அவங்க ஒன்னா இருந்த அவங்க ஞாபகங்கள் தான். அப்படியே அந்த ஊரோட ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. அங்க கூச்சனோட வாழ்க்கை வரலாறை பத்தி ஒரு புக்கும் இருக்கு. அவங்க அதை அப்படியே எடுத்து படிக்க ஆரம்பிக்க, அதே நேரத்துல அங்கிருந்து ஒரு தாத்தாவும் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூச்சனுக்கு சப்போர்ட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாரு. அவரு பேரு சிங்கும். அவரால் வருங்காலத்தை கூட பார்க்க முடியும். நம்மளுக்கும் அந்த சிட்டியோட யங்மஸ்டுக்குமான பிரச்சனை பத்திலாம் அவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்க, நம்ம ஹீரோயினும் அவன் என்னென்ன வேலை பண்ணா அவனாலதான் நம்மளோட இடமே அழிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படியே யோசிக்கிறாங்க. கடைசியில ஒரு வழியா கூச்சன் அவனை அட்டாக் பண்ணி அவன் கதையும் முடிச்சாரு. அதுக்கப்புறம் சிட்டி அவரோட கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. நம்ம மக்களும் பாதுகாப்பா வாழ்ந்தோம். அப்புறம் அவரோட ஒய்ஃப் சாகர நிலைமையிலேருந்து அவங்க மீண்டு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு புத்த துறவியா மாறி அதுலயே அவங்க வாழ்க்கையை கழிச்சது. நம்மளும் அவங்களே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தது. கடைசியில அவங்க இறந்துட்டாங்க. அடுத்த சில வருஷங்களையே கூச்சனோ இறந்துட்டாருலாம் அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினும் கடந்த 100 வருஷங்களா இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஜியுனுங்கிற ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான அடையாளமே இங்க
இல்லை. இந்த மாதிரியான சில கதைகள் மூலியமா மட்டும்தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்கே ஒரு மாதிரியா சிரிப்பா இருக்கு. போன வாழ்க்கை திரும்ப வராதுன்னு தெரிஞ்சும் நான் எதை நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியல. அப்படியே ஒரு ரிவர் கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் மறைஞ்சிருக்க போறீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே வராரு. எப்ப கண்டுபிடிச்ச நாள் கேட்க இது கூட தெரியலனா இவ்வளவு பேட்டிலுக்கு அப்புறமாவும் நான் உயிரோடு இருந்திருப்பானா. ஆளும் வந்து அப்படியே அவங்க பக்கத்துல உட்கார ரெண்டு பேரும் ஆட்டத்துல ஏதோ அப்படியே சொல்ல போறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்ல நம்மளும் நான் ஃபூராங் விஷயத்துல அப்படி பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு. நம்ம ஹீரோயினும் நானும் அதான் சொல்ல வந்தேன். நேற்று நான் உங்ககிட்ட ரொம்பவே ஹாஷா நடந்துகிட்டேன். இது இல்லைன்னா ஃபூராங்க வழிக்கு கொண்டு வர 1000 வழி இருக்கு, நான் அப்படி பேசிருக்க கூடாதுங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க அவங்க அப்படியே அந்த ரிவரை கை காட்டுறாங்க. நான் ஒரு வாட்டி மொட்டல் வேல் வந்திருந்தப்ப இங்கதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்து என்ன பண்றது எங்க போறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்பதான் அவனை நான் பார்த்தேன். கோலி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி ஆள் அப்படியே அவங்கள தூக்கிக்க. அப்ப நான் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்ணேன். அவன் தான் எனக்கான ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நம்மால் ரொம்பவே வீக், அவருக்கு பவரும் இல்லை. நம்ம ஹீரோயினும் அவரை போட்டு துவச்சி எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதான் எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சுன்னு அவங்க சொல்ல நான் சொல்றது சரிதானே செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே, அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சிருக்கு போல. நம்மளும் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்க இது கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா என்ன? நம்ம ஹீரோவும் மோட்டல் வேல்ல இருக்கும் போது பல விஷயங்கள் அவங்க கிட்ட மறைச்சு அதுக்கப்புறம் மாட்டி இருந்திருப்பாரு. அதே மாதிரி இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல அவங்களும் உங்களை மாதிரி ஒரு டிவைன் லார்டு இதுக்காக மோட்டல் வேல்ல எந்த ஒரு பவுர்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு ஹெவன்ல ரொம்பவே போர் அடிச்சிருச்சு, அதான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழலான்னு மோட்டல் வேல்டுக்கு வந்தேன். ஆனா ஏதோ தப்பானதுனால ஆளோட காட் மெமரிஸ் அவர்கிட்டே இருந்துருச்சுன்னு அவரு சொல்ல அப்ப அதனாலதான் உங்களால ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சா? அதே நேரத்துல உங்க மோட்டல் பாடியில எந்த ஒரு பவர்ஸும் இல்ல, ஒரு கடவுளோட நினைவுகளை உங்க மோட்டல் ஃபார்ம் தாங்கினது பெரிய விஷயம், அதனாலதான் நீங்க அவ்வளவு வீக்கா இருந்தீங்களான்னு அவங்க கேட்க ஆமா இதெல்லாம் சரி, நீங்க எதுக்காக திரும்ப ஹெவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க ஐடென்டிட்டியை என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னு அவங்க கேட்கறாங்க. நம்மளும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, அதான் தேவையில்லாம இதுக்காக பழைய விஷயங்களை பேசணும்னு நினைச்சு அமைதியா இருந்துட்டீங்களா, அப்புறம் இதுக்காக அடிக்கடி என்கிட்ட க்ளோஸா நடந்துக்க ட்ரை பண்ணீங்கன்னு அவங்க கேட்க நம்மளும் என்னது நானா நீதான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த. நம்ம ஹீரோயினும் நான் அசுரா கிங், நான் போய் எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணுவேன், அதெல்லாம் இல்ல, எது எப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ணது அந்த சிங்குன்னு மட்டும்தான். இப்ப நீங்க ஒரு டிவைன் லார்டு, உங்க ஐடென்டிட்டி மாறினது எல்லாத்தையுமே மாத்திடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ சிங்குன்னு சரி டிவைன் லார்டும் சரி ரெண்டுமே நான் தான் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் வேற வேற தான் சொல்லிடுறாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் இந்த சிட்டிக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். நான் ஜின்சி சிட்டி கிளம்புறேன், நான் ஃபூராங்க உடனே கண்டுபிடிச்சாகணும். ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க கேட்க நம்மளும் அதுன்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு இருக்க அவங்க டக்குன்னு அவர் கையை பிடிச்சி சைட்ல அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. என்னாச்சு ஏதோ ஒரு ஈவிலாரா, அதை நீ சென்ஸ் பண்ணலையா, அதனால என்ன நான் இப்ப ஒளிஞ்சுக்கணுமா நாள் கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒரு கையை பாக்குறாங்க. அவங்களே அறியாம அவங்க அவர் கையை பிடிச்சிட்டு இருக்க அது திரும்ப உங்களை ஜிங்குன்னு நான் நினைச்சிட்டேன். அந்த பக்கமா சில பேர் ஒரு இமோட்டில லாக் பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவனுங்க டக்குன்னு அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல அவர் பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்து 3 பேரையும் அட் அ டைத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவனுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அது யாருன்னு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீலிங் இமோட்டல், நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இவங்க எல்லாரும் பூமியை சேர்ந்த இமோட்டல்ஸ். உங்களை எதுக்காக இவங்க பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு அவங்க கேட்க அது ஒரு பெரிய கதைன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இமோட்டலிட்டி கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு செக்டர் எங்களை வந்து பார்த்தாங்க. எங்க செக்டர் சார்பா ஒரு பார்ட்டி வைக்கிறோம், நீங்க எல்லாரும் அதுல வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க. எங்க ஆளுங்கள்ல சில பேர் அந்த பார்ட்டிக்கு போறதை நான் பார்த்தேன். ஆனா கொஞ்ச நாளையும் அவங்க திரும்ப வரல. ஆனா அந்த செக்டரை சேர்ந்தவங்க வந்தாங்க, திரும்ப ஒரு பார்ட்டின்னு சொல்லி மீதி இருந்த எங்க ஆளுங்களை இன்வைட் பண்ணாங்க. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம அதுக்கும் சில பேர் போனாங்க. ஆனா அவங்களும் திரும்ப வரல. அடுத்த வாட்டி அவங்க எங்களை தேடி வந்தப்ப நாங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டோம். அவங்க உடனே எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க ஆளுங்க மொத்த பேரையும் பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நானும் இப்ப மாட்டிக்கிட்டேன். நல்ல வேலை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கன்னு அவரு சொல்ல பூமியை சேர்ந்த இமோட்டல்ஸா இருந்தாலும் உங்ககிட்டயும் நிறைய பவர்ஸ்லாம் இருக்குமே, அவங்களால எப்படி உங்களை பிடிக்க முடிஞ்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. இந்த ரோப்பை பாத்தீங்களே, இதே மாதிரி அவங்க நிறைய வித்தியாசமான மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் அதெல்லாம் இமோட்டல் ரிலம சேர்ந்தது இல்ல, டீமன் ரிலம சேர்ந்ததுன்னு ஆள் சொல்ல நம்ம ஹீரோயினும் 2 ரிலமும் சம்மந்தப்பட்டிருக்குன்னா அப்ப அதை நம்மளே டீல் பண்றதா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவனுங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்மளும் நான் ஒரு ஏன்ஷியன் கார்டு, எனக்கு இந்த மாதிரி நீங்க ஆர்டர் போடுறது நல்லாவா இருக்கு, அட ரிலீஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு அவங்க போய் டக்குன்னு ஒருத்தனோட கையை பிடிக்கிறாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லனா உன் ஒரு வரலும் துண்டாக்குது, நீ பாப்ப, உன்னை யார் அனுப்பி வச்சதுன்னு
கேக்குறாங்க. விரல் கட்டாகத்தை பார்த்து அவனும் பயத்துல செக்டார் லீடர்னு சொல்ல ஆரம்பிக்க டக்குன்னு ஆள் அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடுறான். அவன் கூட வந்த மொத்த பேரும் காலி. உண்மையை சொன்னா சாகுற மாதிரி இவனை கர்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஸ்பெல்னே அவங்களுக்கு புரியல. நம்ம எர்த்லி இமோட்டல் கிட்ட உங்களால உங்க ஆளுங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்க நம்மளும் எர்த்லி ஏன்ஷியன்ட் காட் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பவரை பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அதோட எங்களால கனெக்ட் பண்ண முடியும், நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ஃபுரங்க கண்டுபிடிங்க, அவன் இப்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆளும் அப்படியே போய் அங்க காலியானவனுங்களை செக் பண்ண அதை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ தெரியுது. 1000 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா ஒண்ணுமும் உங்கள சில பேர் பின்வாங்க தயங்குறீங்களேங்கிற மாதிரி அவரு கேட்க அப்படியே எபிசோட் 14 முடியுது. நம்ம ஹீரோ சொல்றத பார்த்தா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கும் போல. அது என்ன, பூமியில அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போறாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.